அதாவது இந்த முட்டு வலி வருவதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்த மாவு இருக்குல்ல, உளுந்த மாவை யாரும் சாப்பிட்றது இல்ல. இட்லி மாவுல துவரம்பருப்பு இருக்கு, கடலை பருப்பு இருக்கு, பாசி பருப்பு இருக்கு, உளுந்தம் பருப்பு இருக்கு. இது நாளையும் அரைச்சோம்னா உளுந்து மட்டும்தான் ஒட்டும், மற்ற எதுவும் ஒட்டாது கையில. அந்த பசை அதுல தான் இருக்கு. தமிழன் பெரிய அறிவியல் அறிஞர், புரியுதுங்களா? இந்த முட்டுக்களில் இயங்கக்கூடிய உள்ள ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், ஒரு திரவம் இருக்கும், ஒரு பசை மாதிரி. அதை உருவாக்கக்கூடிய தன்மை உளுந்துக்கு தான் உண்டு, புரியுதுங்களா? முதலியார் வீடுகள் இருக்கும். முதலியார்கள் பாத்தீங்கன்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தறி நெய்வாங்க. தறி நெய்ற எல்லார் வீட்லயுமே பாத்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி இருக்கும். தறி நெய்ற எல்லார் வீட்லயும் இந்த காலை பெடல் இப்படி இப்படியே அடிக்கணும், போட்டு கை இப்படி இப்படி பண்ணணும், இப்படி இப்படி செய்யணும், புரியுதுங்களா? இப்போ இந்த முட்டுக்கள் இயங்கி கொண்டே இருக்கும். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு உணவு முறை இருந்தது. அந்த உணவு முறையெல்லாம் மாறி பர்கர் பிசாக்கு நம்ம வந்துட்டோம். அதனுடைய விளைவுகள் தான் இது. நீங்க கேட்டீங்களே, நோய்கள் இல்லாமல் வாழ்வதற்கு ரொம்ப கடினம். நோய்களே வரக்கூடாது என்றுதான் நான் வேண்டுகிறேன். நோய் வந்தால் அதற்கு உணவுகளை முதலில் சரி செய்ய வேண்டும். மருத்துவம் பிறகுதான். ஆனால் இன்றைக்கு முட்டியில் வலி என்றால் ஆபரேஷன், இடுப்பில் வலி என்றால் ஆபரேஷன், கழுத்தில் வலி என்றால் ஆபரேஷன். இப்போ என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் கடை மாதிரி ஆயிடுச்சு. நம்மளுது ஸ்பேர் பார்ட்ஸ் கடை மாதிரி ஆயிடுச்சு. போன் அண்ட் ஜாயிண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் ஹை ஹாஸ்பிட்டல்ஸ், ஹேர் ஸ்டைல் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கின் ஹாஸ்பிட்டல், ஹார்ட் ஹாஸ்பிட்டல், எல்லாத்துக்கும் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. பிரிச்சு இந்த கார் கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, இங்க போனா டிங்கரிங் பண்ணலாம், இங்க போனா பெயிண்ட் அடிக்கலாம், அங்க போனா பஞ்சர் போடலாம், இங்க போனா வீல் பேலன்சிங் பண்ணலாம், இப்படின்னு சொல்லி காருக்கு தனித்தனியா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி மனுஷனை பண்ணிட்டான். எனக்கு விடாது. நவீன மருத்துவத்தின் மீது எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை. ஆனால் மனித உடம்பையே நீங்கள் வியாபாரத்திற்கு பயன்படுத்தும் பொழுது அதை எதிர்த்து கேட்க வேண்டிய கடமையில் நான் இருக்கிறேன், புரியுதுங்களா? ஆமா, ஒரு நண்பர் கூட கேட்டார், உளுந்து முட்டை வெள்ளை கருவை போட்டு இங்க 10 போட்டோம்னா அந்த வலி போகும், அந்த பசை உள்ளே போகும்.